Hello everyone, welcome back to my channel Bhuvana vlogs. இன்னைக்கு வீடியோல வந்து நான் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோல் டே மீல்லே வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீல். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்யூச்சரில் வந்து இந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம், டயபிட்டிஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து நிறையா வருது. எப்போவுமே வந்து த்ரூ அவுட் த லைஃப் டைம் வந்து நான் ஒரே மாதிரி வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணணும், நல்லா ஹெல்த்தியான வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஒரு ஐடியலான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஃப்ரூட்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கணும். நிறைய வெஜிடபிள்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அது உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து ஐடியல் அண்ட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் ஒரு ப்ராக்கோலி யூஸ் பண்ணி ஒரு குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்கேன். ஸோ ஹெல்த்தின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்காதுன்னு நினச்சிக்காதீங்க, கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கணும். ஸோ டேஸ்ட்டில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. டேஸ்ட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணாமே நம்ம நிறையா ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். ஸோ இப்போ நம்ம குயிக்காக வீடியோக்குள்ளே போய் என்ன பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணேன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு ஃபுல் ப்ராக்கோலி எடுத்திருக்கேன். இதை மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்து எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம பராத்தா செய்யும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு 5 பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க ரெடியாக. அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க. ஓமம் வந்து டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஏன் வந்து நான் முதல்ல ப்ராக்கோலி ஆட் பண்ணேன்னா, ப்ராக்கோலி வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா அதில் இருக்க எல்லா சத்தும் அதிலே போயிடும். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே முதல்ல ரெடி பண்ணுறேன். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர் சொல்லுவாங்க. அது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, ஆப்ஷனல் தான். இந்த மசாலாலாம் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ராக்கோலி சேர்த்துக்கோங்க. ப்ராக்கோலி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்குனா போதும். அதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ண வேண்டாம். ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா எல்லா சத்தும் போயிடும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்துட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வதக்குனா போதும். கடலை மாவு வந்து நம்ம மெயினாக சேர்க்குறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா நல்லா பைண்டிங்காக தான். இப்போ அடுத்து நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. நான் எப்போவுமே வந்து வார்ம் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் சப்பாத்தி வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க.
சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பராத்தா செய்யலாம். 1/4 மணி நேரத்துக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ப்ராக்கோலி மிக்சரும் வந்து நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ண ஆரம்பிங்க. இப்போ மாவு எந்த சைஸ் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து ப்ராக்கோலி மிக்சரும் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து ஈவனாக உள்ளே வந்து ஸ்டஃபிங் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் பண்ணும்போது இந்த ஃபோல்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டான மெத்தட் பராத்தா செய்கிறதுக்கு. இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப மாவில் நல்லா இப்படி போட்டுட்டு பராத்தா செய்ய ஆரம்பிங்க. எப்போவுமே வந்து பராத்தா செய்யும் போது ரொம்ப நம்ம அழுத்தி வந்து உருட்டவே கூடாது. உள்ளே இருக்க ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வந்துடும். நான் இப்போ ரொம்ப மெதுவாக பண்ணுறேன். அப்போவே வந்து கொஞ்சம் ஸ்டஃபிங் லைட்டாக வரும். அது நார்மல் தான் பராத்தா செய்யும் போது. ஸோ இதை மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஸ்டஃபிங் வந்து ஈவனாக இருக்கும். இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு. அடுத்து நம்ம பராத்தா ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து பராத்தா செய்கிறதுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் வேண்டான்னா அதுக்கு பதில் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் வந்து நம்ம ரொம்ப ஃபேட் அப்படின்னு நினைப்போம். பட் நெய் வந்து ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. இதை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்ம சூப்பரான ப்ராக்கோலி பராத்தா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நான் ஒரு வெள்ளரிக்காய் ரைத்தாவும் ஒரு ஃப்ரூட் சாலடும் செய்ய போகிறேன். ஆனியன் ரைத்தா விட இந்த சம்மர் டைமில் நீங்கள் வெள்ளரிக்காய் ரைத்தா வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் ரைத்தா தான். வெறும் வெள்ளரிக்காய், உப்பு, தயிர் வந்து நான் ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ பராத்தாக்கு வந்து இந்த ரைத்தா வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து குவிக்காக ஒரு ஃப்ரூட் சாலட் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் 200 கிராம் ப்ளூபெர்ரி எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெஷர்மெண்ட்ஸும் வந்து எதுவும் ஸ்பெசிஃபிக்கான மெஷர்மெண்ட்ஸ் கிடையாது. உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் ஜாஸ்தியாக பிடிக்குமோ அதை நீங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் கொஞ்சம் கிவி ஃப்ரூட்ஸ் சேர்க்குறேன். எனக்கு எப்போவுமே வந்து கிவி ஃப்ரூட் வந்து தனியாக சாப்பிட சுத்தமாக பிடிக்காது. பட் இதை மாதிரி ஃப்ரூட் சாலட்லனா நம்மளுக்கு வந்து அது ரொம்ப தனியாக அந்த டேஸ்ட் தெரியாது. கிவி ஃப்ரூட் வந்து கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்து கிர்னி பழம் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக ஒரு சின்ன போர்ஷன் தான் சேர்க்க போகிறேன். அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த ஃப்ரூட் சாலட் செஞ்சிங்கனாலும் நீங்கள் வந்து அந்த கிர்னி பழம் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இதில் கொஞ்சமாக லைம் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு ஹனி சேர்த்துக்கோங்க. ஹனி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். லைம் ஜூஸ், ஹனி அண்ட் ஃப்ரூட் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். ஸோ இதான் என்னோடய ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன். இதை மாதிரி நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன் வந்து வீக்கெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸ் அது மாதிரி சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு வீக்கெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதே வந்து உங்களுக்கு ஒரு ஹேபிட் ஆகிடும். உங்களுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வீக் டேஸும் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீல் சாப்பிடக்கூடாது. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு தான் நம்ம மெயின் கோர்ஸ் போகணும், மீலுக்கு போகணும். தோசையோ சப்பாத்தியோ எதுனாலும். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸோட டைஜஷன் டைம் வந்து ரொம்ப கம்மி. அதே அடுத்து நம்ம சாப்பிட்ற தோசையோ சப்பாத்தியோ அதோட டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி ஜூஸ் குடிச்சிங்கனாலும் ஃபஸ்ட்டு ஜூஸ் குடிச்சிட்டு தான் சாப்பிட்ணும். நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஜூஸ் கொடுப்பீங்க. ஸோ அதை மாதிரி பண்ணிங்கன்னா பயங்கரமாக உங்களுக்கு வயிறெல்லாம் ஒரு மாதிரி ப்ளோட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. அது வந்து ரொம்ப ராங் வே ஆஃப் ஈட்டிங்.
ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ் சாப்பிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரம் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.